வாசகர்களுக்கும் நண்பர்களுக்கும் எனது இனிய மாலை வணக்கம். முதலில் எனக்கு வாய்ப்பளித்த தொகுப்பாளர்களுக்கும் இங்கே ஆர்கனைஸ் பண்றவர்களுக்கும் இதை எனக்கு அறிமுகப்படுத்திய அருள்ஸ்காட் என்னுடைய முனைவுப்பட்ட ஆய்வாளர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு எனக்கு கொடுத்த சிறுகதை பகலில் மறையும் வீடு. அது எழுதியவர் பகலில் மறையும் வீடு. இந்த செந்தில்குமாருடைய இந்த பகலில் மறையும் வீடு இந்த சிறுகதை பத்தி ஆல்ரெடி லிங்க் அனுப்பியிருப்பாங்க. ஸோ இருந்தாலும் நம்மளுடைய அதை பத்தி லைட்டாக நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சில முக்கியமான கோப்புகளை மட்டும் போகிறது நினைக்கிறேன். செந்தில்குமாருடைய இந்த ஒரு பகலில் மறையும் வீடு இது நமக்கு ஒரு கதை ஒரு மேஜிக் ரியலிசம், நம்ம ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் மேஜிக் ரியலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கதை இருக்கிறதோ இல்லையோ அது மூலமாக அவர்கள் நேரடியோ ஒன்றை தெரிவிக்க விரும்புகிறார்கள். நாம் முதலில் கதைக்கு செல்வதற்கு முன்னால் நான் திரு செந்தில்குமார் அவர்களுடைய எழுத்தை பற்றி நான் அறிந்து கொள்வதற்காக அவருடைய மற்றொரு சிறுகதையை படித்தேன். அதனுடைய பெயர் கதலி. நமது வாழைப்பழத்தின் ஒரு வகை கதலி படம் என்று நாம் பேச்சு வழக்கில் சொல்லுவோம். அந்த கதையில் அவர் என்ன குறிப்பிடுகிறார் என்றால், அது நமது உள்நோக்கிய பார்வை, நம்மளுடைய ஆன்மா, நம்மளுடைய உள்நோக்கிய பார்வை, இந்திய முறைப்படி நாம் எப்படி நமது வாழ்க்கையை பார்க்கிறோம், நாம் எப்படி நமது மதங்களை பார்க்கிறோம், அதை பற்றிய ஒரு கதையாக அந்த கதலி என்ற கதை இருந்தது. அந்த கதையில் உங்களுக்கு முதலில் எப்படி ஒரு மனிதன் தனக்குள் இருக்கும் தன்னை அறிந்து கொள்ள முயல்கிறான், ஒரு குருவின் மூலமாக எப்படி அவரை வெறுமனை பின்பற்றுவது மட்டும் இல்லாமல் எப்படி தன்னுக்குள் இருக்கும் தன்னுடைய ஒரிஜினாலிட்டி என்று சொல்லும் அதனை எப்படி தான் புரிந்து கொள்ள விளைகிறான் என்பதுதான் அந்த கதலி என்ற கதை. அதிலும் நமக்கு எவ்ரிடே லைஃப், நம்மளுடைய தின வாழ்க்கையில் உள்ளதை ஒரு மேஜிக் ரியலிசம், ஒரு கற்பனையின் மூலமாக அதை எடுத்து சொல்லியிருப்பார். அதனுடைய தாக்கத்தை நான் இந்த கதையிலும் பார்க்க முடிந்தது. பகலில் மறையும் வீடு. இந்த சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், பகலில் மறையும் வீடு கதை முதலில் நமக்கு இது ஆங்கிலேயர் காலத்தில் இந்தியாவில் நடக்கும் ஒரு கதை கூறுகிறது. ஆங்கிலேயர் காலத்தில் ஆங்கிலேயர்கள் எப்படி இந்தியாவை பார்க்கிறார்கள், அவர்கள் இங்கு வருகிறார்கள். மதுரை அந்த சுற்று வட்டாரத்தில் நடக்கும் கதை இது. பாளையங்கோட்டையில் 3 ஆங்கிலேயர்கள் வசித்து வருகிறார்கள். அவர்கள் மதுரையில் நடக்கும் ஒரு அதிசயத்தை பற்றி அவர்கள் கேள்விப்படுகிறார்கள். என்னது அதிசயம் என்னவென்றால், அந்த இடத்தில் ஒரு வீடு இருக்கிறது. பகலில் அந்த வீடு மறைந்து விடுகிறது, ஆனால் இரவில் மட்டும் அந்த வீடு நம் கண்களுக்கு தென்படுகிறது. இதுதான் அந்த அதிசயம். அந்த அதிசயத்தை காண்பதற்காக அவர்கள் மதுரைக்கு வருகிறார்கள். மதுரையில் அங்கே ஆங்கிலேயர் ஒரு முக்கியமான பிரமுகர் இருக்கிறார். அவருடைய பெயர் டேவிசன். அவர் தன்னுடைய மகனுடன் இருக்கிறார். இந்த கதையில் ஆங்கிலேயர்களுடைய ஒரு தமிழன் ஆங்கிலேய பார்வையில் எப்படி எழுதுகிறான் என்பதையும் நாம் இந்த கதையை பார்க்க வேண்டும். ஆக மொத்தம் இங்க வருகிறார்கள். டேவிசன், அவங்களுடைய மகன் பிலிப், இவர்கள் 2 பேரும் அந்த ஆங்கிலேயர்களுக்கு உதவி செய்கிறார்கள். அவர்கள் பார்க்க செல்கிறார்கள். பார்க்கும் பொழுது அந்த அதிக அந்தி சாயும் வேளையில் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து போகிறார்கள். பாளையக்கோட்டையிலிருந்து வந்த அந்த 3 ஆங்கிலேயர்கள் அவர்கள் இந்திய சூழ்நிலையை ஒரு கட்டுரையாக ஒரு ரிசர்ச் ப்ராசஸ்ல அவங்க ஒரு பதிவு செய்வதற்காக வருகிறார்கள். இவர்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த இடத்திற்கு செல்கிறார்கள், அந்த வீடு இருக்கும் இடத்திற்கு. அதே மாதிரி பொழுது சாய்கின்ற நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீடு நம் கண்களுக்கு தென்படுகிறது. இதுதான் அதுக்கப்புறம் அது எல்லோருக்கும் ஒரு ஆச்சரியம். ஸோ இதுல அந்த 3 ஆங்கிலேயர்களில் ஒருவர் இதில் ரொம்ப ஈடுபாடு உள்ளவர். அதில் சென்று உள்ளே செல்லலாம், நாம் வீட்டுக்குள் செல்லலாம் என்கிறார்கள். அந்த பகுதியில் உள்ள இன்னொரு பூதலிங்கம் என்பவருடைய உதவியை நாடுகிறார்கள். உள்ளே சென்று பார்க்கும்போது அவர் பூதலிங்கம் சொல்கிறார், இந்த வீட்டில் முன்வாசல் வழியாக நீங்க பின்னே சென்றால் ஊரின் கடைசியில் இருக்கும் சுடுகாட்டிற்கு சென்று விடலாம். அதே இது பின்வாசலிலிருந்து முன்வாசலுக்கு வந்தால் நீங்கள் ஊரின் ஆரம்பத்திற்கு வந்து விடலாம் என்கிறார். ஸோ இவருக்கு அது புரியவில்லை. உள்ளே சென்று பார்க்கிறார்கள். வீட்டிற்கு முன்னும் பின்னும் 2 வாசல்கள் மட்டும்தான் இருக்கிறது. மற்றபடி ஜன்னலோ எதுவும் கிடையாது. அறைகள் பிரிக்கப்படவில்லை, ஒரே அறைதான் இருக்கிறது. இதனை வைத்து பார்க்கும்போது இவர் முடிவுக்கு வருகிறார். அந்த முடிவு என்ன என்று பார்த்தால், அது வெறும் வீடு அல்ல, அது ஒரு கோட்டை சுவர். அந்த வீடு என்ற அடிப்படையில் ஒரு கோட்டை சுவர் அமைத்திருக்கிறார்கள். ஆங்கிலேயர்கள் வரதுக்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் எப்பொழுது போகிறார்களோ அந்த நேரங்களில் ஊருக்குள் வந்து செல்வதற்காக அந்த வீட்டை பயன்படுத்துகிறார்கள். வீட்டிற்கு உள் நுழைவதற்காக ஊருக்குள்
செல்வதற்காகவும் ஊரை விட்டு வெளியேறுவதற்காகவும் இந்த வீட்டை பயன்படுத்துகிறார்கள். அது ஒரு சாதாரண வீடு அல்ல, அது வந்து கோட்டைச்சுவர், சுற்றுச்சுவர். அந்த வீட்டின் நீளமும் அந்த சுற்றுச்சுவரின் நீளமும் ஊரின் நீளமும் ஒரே மாதிரியாக இருக்கிறது. இது எல்லாத்தையும் அந்த ஆய்வாளர் கண்டுபிடித்து விடுகிறார். இப்பொழுது அந்த வீடு எப்படி மறைகிறது என்றால் அதற்கும் அவர் சில காரணங்களை சொல்லுகிறார். காரணங்கள் என்னவென்றால் மின்மினி பூச்சி ஈப்பதற்கான சில மரப்பட்டைகள் அந்த சுவற்றில் கலக்கப்பட்டிருக்கின்றன. அதனால் மின்மினி பூச்சி பகலில் வெளிச்சம் தராது, இரவில் மட்டுமே வெளிச்சம் தரும். அது ஒரு காரணத்தை கூறுகிறார். சரி, இது இரவில் வெளிச்சம் தருவதற்கான காரணம். பகலில் ஏன் அந்த வீடு மறைகிறது என்றால் அதற்கும் ஒரு காரணத்தை கூறுகிறார். என்னவென்றால் நமது பாறைகளில் வெளிச்சம் விழும்போது பாறைகள் மிளிரும். அதில் உள்ள அந்த பாறைகளின் உதவியுடனும் பாதரசத்தின் உதவியுடனும் வெளிச்சுவர் பூசப்பட்டிருக்கிறது. இதுதான் அவங்க இந்த வெளிச்சுவர் பூசப்பட்டுள்ளதால் அதில் அந்த ஒளி மிகுதியால் சூரியன் உதிக்கும் நேரங்களில் இந்த இரண்டு ஒளிகளும் நம் கண்களுக்கு வித்தியாசம் அதிகம் தெரிவதில்லை, அதனால் நம் கண்களுக்கு தெரிவதில்லை. இது ஒன்று கூறுகிறார். இதுதான் கதையில் முக்கியமான இடங்கள். இப்பொழுது இந்த கதையில் இந்த ஆய்வு செய்த ஆங்கிலேயரின் நண்பர் ஒருவர் கொஞ்ச நாள் கழித்து விருட்சம் ஒன்று அவர் கண்ணுக்கு தென்படுகிறது. அந்த விருட்சத்தை நோக்கி நடக்கின்றார். அதுக்கப்புறம் அவர் எங்கு செல்கிறார் என்பது நம்ம யாருக்கும் தெரியவில்லை. அதுக்கப்புறம் அவரை கண்டுபிடிக்கவும் முடியவில்லை. அதே போல் சில மாதங்கள் கழித்து தன்னுடைய மகன் பிலிப்பை வெளிநாட்டிற்கு அனுப்பிவிடுகிறார் தந்தை டேவிசன். அனுப்பிவிட்ட பிறகு டேவிசனும் அதே போல் ஒரு விருட்சத்தை பார்க்கிறார், வானில் ஒரு ஒளியை பார்க்கிறார், அந்த ஒளியை நோக்கி செல்கிறார். அதற்கு பிறகு டேவிசனையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியவில்லை. டேவிசனும் போய்விடுகிறார். இப்பொழுது கதை அவ்வளவு கதை மைய கதை இதுதான். இந்த கதையில் இந்த நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நடக்கும் கதையும் ஒரு கற்பனையும் சேர்ந்த கலவையாக இதை நாம் பார்க்கிறோம். ஆங்கிலேயர்களுடைய வாழ்க்கையை என்று எடுத்துக்கொண்டால் அங்கே அவர்களுடைய வீடு, பிலிப்பும் டேவிட்சனும் அவர்களுடைய தங்கையையும் அம்மாவையும் வீட்டுக்கு இங்கு வந்திருக்கிறார்கள். அதனால் இது வந்து அவங்களுடைய வாழ்க்கையை பற்றியும் இருக்கிறது. இப்பொழுது இந்த கதையை ஒரு கதையாக பார்க்காமல் நாம் புதுமை பித்தன் எழுதிய உபதேசம் என்ற கதையையும் இந்த கதையும் ஒப்பிட்டு பார்த்தால் நாம் ஒரு வித்தியாசமான அணுகுமுறையை கையாளலாம். அதே போல் புதுமை பித்தனுடைய கதையும் இந்த கதையும், அது போக லாட்டின் அமெரிக்கன் ரைட்டர் கேப்ரியல் கார்சியா மார்கஸ் என்பவர் ஒரு சிறுகதை எழுதியிருக்கிறார், An Old Man with an Enormous Wings. ஸோ அந்த கதையும் இந்த கதையும் எப்படி ஒத்துப்போகிறது என்பதை பார்த்தால் நாம் கொஞ்சம் நம்மளுடைய கண்ணோட்டத்தை மாற்றி பார்க்கலாம் என்பது என்னுடைய அபிப்பிராயமாக இருந்தது. அதனால் நான் அந்த கதைகளின் உதவியையும் எடுத்தேன். நான் முதலில் சென்றோம் என்றால் புதுமை பித்தனின் உபதேசம் என்ற கதை. அதில் வந்து கதை சுருக்கமாக சொல்கிறேன் காலத்தின் கட்டாயத்தால். இப்பொழுது உபதேசம் என்ற கதையில் உங்களுக்கு இரண்டு மருத்துவர்கள் இருக்கிறார்கள். விஸ்வநாதன் என்ற இந்திய மருத்துவர், இன்னொரு ஆங்கிலேய மருத்துவர், 2 பேர் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சாது வருகிறார். அந்த சாது ஒரு கண்ணாடியை விழுங்கி விடுகிறார். அது மற்றவர்களுக்கு அது அதிசயமாக தெரிகிறது. இருந்தாலும் அது சில சிக்கல்களால் அவர் பின்பற்றி வந்த முறைகளில் சில மாறுதல்கள் ஏற்பட்டதால் அந்த கண்ணாடி அவருக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அதனால் இவர்கள் அறுவை சிகிச்சை செய்கிறார்கள். செய்து முடித்த பிறகு பார்த்தால் அந்த முனிவரையும் காணவில்லை, கூட வேலை செய்து கொண்டிருந்த விஸ்வநாதனையும் காணவில்லை. இதில் முக்கியமாக நாம் பார்க்கப்பட வேண்டியது என்னவென்றால் இந்த 2 மருத்துவர்களுமே ஒரு நாத்திகர்கள், அவர்கள் மதங்களை நம்பாதவர்கள். கொஞ்ச நாள் கழித்து, அதுக்கு ஒரு சில ஆண்டுகள் கழித்து, அந்த ஆங்கிலேய மருத்துவர் டாக்டர் வெல்லிங்சன் அவர் இமாலய மலைக்கு செல்லும் போது அங்கே ஒரு முனிவரை பார்க்கிறார். கல் மாதிரி உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இவர் பக்கத்தில் சென்று பார்க்கும்போது அப்பொழுதுதான் தெரிகிறது அது தன்னுடைய நண்பன் விஸ்வநாதன் என்று. இது நாம் கவனிக்க வேண்டியது ஒன்று என்னவென்றால், எப்படி ஆங்கிலேயர்கள் இந்திய கலாச்சாரங்களை பார்க்கிறார்கள், எப்படி இந்தியர்கள் தங்களது கலாச்சாரங்களை பார்க்கிறார்கள். இப்பொழுது ஆங்கிலேய கலாச்சாரத்திலிருந்து அவர்கள் இந்தியாவுக்கு வரும்பொழுது உங்களுக்கு அதில் ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. இந்திய கலாச்சாரங்களை அவர்களால் அந்த அளவுக்கு எளிதில் புரிந்து கொள்ள முடியுமா என்பது முதல் கேள்வி. அப்படியே புரிந்து கொள்ளும் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் வேகம்னு நம்ம சொல்லலாம். ஒரு நம்ம மத நம்பிக்கையில் அவர்கள் கொண்டிருந்த நம்பிக்கையில் ஒரு சில தடுமாற்றங்கள் ஏற்படுவது. இந்தியர்களால் ஒரு சில விஷயங்களை எளிதில் புரிந்து கொள்ள முடியும். அதே நேரங்களில் அவர்களால் ஆங்கிலேயர்கள் அதை எப்படி அவர்களுக்கு அது வித்தியாசமாகவும் எப்படி அது ஒரு அதிசயமாகவும் தென்படுகிறது என்பதை நாம் முதலில் பார்க்க வேண்டும். ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு சாதாரண மனிதன், ஒரு மருத்துவமனையை வேலை பார்த்து வந்த மனிதன் திடீரென்று முனிவனாக மாறுவது வந்து அவர்களுக்கு ஒரு புதிய ஒன்று. அது உபதேசம் என்ற கதையில் புதுமை பித்தன் தெளிவாக சொல்லியிருப்பார். மற்றொன்று கேப்ரியல் கார்சியா மார்கஸ் An Old Man with an Enormous Wings. அந்த கதையை நம்ம பார்த்தோம்னா
பிகினிங்ல காலையில் எழுந்து பார்க்கும்போது ஒரு வயோதிகர் வீட்டின் முன் விழுந்து கிடக்கிறார். அந்த வீட்டில் உள்ள பெண் பார்க்கிறார்கள். என்ன வித்தியாசம் என்றால் அந்த வயதானவருக்கு ரெக்கை இருக்கிறது. அது அவர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறார். வீட்டில் இருக்கிறார். கொஞ்ச நாள் வீட்டிலேயே வசிக்கிறார். கொஞ்ச நாள் கழித்து அவருக்கு அந்த ரெக்கை கீழே விழுந்து உதிர்ந்து புது ரெக்கை முளைக்கிறது. அவர் பறந்து சென்று விடுகிறார். இது சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் இதுதான் கதை. இது லாட்டின் அமெரிக்கன் ரைட்டர் ஜாபே கார்ஷியா மார்கஸ் எழுதியது. அவருடைய நாட்டு வரலாற்றின் ஒரு முக்கியமான நேரத்தில் ஒரு கடினமான நேரத்தில் எழுதப்பட்ட கதை இது. இது ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. அதே போல நாம் இன்று பார்க்கும் கதையும் எடுத்துக்கொண்டால் நமக்கு ஒரு இந்திய வரலாறு இந்த டைமிங் அது எடுக்கப்பட்ட காலம், அது கொடுக்கப்பட்ட காலம் நமக்கு இது எதுவாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த கதை நம் பகலில் மகன் வீடு. இந்த கதை அது நடந்த காலம் என்னவென்றால் ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆட்சி செய்த காலம். ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆட்சி செய்த காலம் என்னும் போது நீங்கள் இந்த கதையை ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் ஆட்சி செய்த அந்த 300 வருடங்களையும் குறிப்பதாக கூட இந்த கதை இருக்கலாம். அந்த வீடு சாதாரணமாக ஒரு வீடாக இல்லை, அது கோட்டை சுவர் என்று எழுத்தாளர் சொல்லுகிறார். ஆனால் நாம் பார்த்தோம் என்றால் அது அந்த நம் நாடாகவே நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதை எப்படி அவர்கள் தங்களது கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வருகிறார்கள் என்பதையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் முடிக்கும் போதும் சரி, கதையின் நடுவிலும் சரி, சிலுவையை அவர் மையப்படுத்துகிறார். சிலுவையும் சரி அந்த வெளிச்சத்தையும் சரி அவர் மையப்படுத்துகிறார். நாம் முதலில் பிலிப் தன்னுடைய கையில் அந்த சிலுவையை தனது தங்கை தனக்கு கொடுத்த அந்த சிலுவையை அடிக்கடி பார்க்கிறான். அதே மாதிரி கதை முடியும் போது பிலிப் இங்கிலாந்துக்கு செல்வதற்காக புறப்படுகிறான். அதே நேரத்தில் பிலிப் செல்வது தெரியாமல் அவனுடைய சகோதரியும் அம்மாவும் இங்கிலாந்திலிருந்து இந்தியாவுக்கு வருகிறார்கள் கையில் சிலுவையை வைத்துக் கொண்டு. இது நமக்கு படிக்கும் போது எனக்கு என்ன தோன்றியது என்றால் ஒரு தேடல், மனிதனுடைய தேடல். எதை நோக்கி நாம் செல்கிறோம்? அது மனிதனுடைய, அதுவும் ஒரு தமிழன் ஆங்கிலேய பார்வையில் ஒரு தேடலை எப்படி எழுதுகிறான், ஒரு தமிழன் ஆங்கிலேய தேடலை எப்படி புரிந்து கொள்கிறான் என்பதை போல் எனக்கு தோன்றியது. அதனால் அவர்கள் அந்த சிலுவையும் சரி விருட்சமும் சரி நம் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையாக நாம் பார்ப்போம். ஆனால் இந்த கதையை அவர் நம்பிக்கைக்காக எழுதுகிறார் என்றோ இல்லை ஒரு வருங்காலத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பது எதற்காக எழுதுகிறார் என்றோ நாம் கூற முடியாது. ஆனால் அதன் முடிவும் சரி, நடுவில் உள்ள கதையும் சரி நமக்கு ஒரு நம்பிக்கையை தருவதாக, அதாவது ஆங்கிலேயர்கள் நம்பிக்கையை எப்படி பார்க்கிறார்கள் என்பதை தருவதாக இருக்கிறது. இந்த கதை சொல்லப்பட்ட காலமும் இந்த மேஜிக் ரியலிசம் என்ற ஒரு கருத்தை சொல்வதற்கு வசதியாக இருக்கிறது. அந்த ஆங்கிலேய கலாச்சாரமும் இந்திய கலாச்சாரமும் அதை புரிந்து கொள்வதற்கு எப்படி ஆங்கிலேயர் கடினப்படுகிறார் என்பது இந்த சுற்றுச்சூழல் நமக்கு இப்படி ஒரு கதையை தருவதற்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்பு